சிலர் ஜோம் பண்ணதே இல்லை, ஆனால் திருப்தியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்க ஒவ்வொரு மனிதனும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு தேவ மனிதரை தெரியும். அவர் இப்பொழுது இல்லை, உலகத்தில் இல்லை, அவர் மரித்து போனார். அந்த தேவ மனிதனிடத்திலே நான் கண்ட அல்லது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு நாள் அவர் ஒரு திருமணமாகாத ஒருவர் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொன்னார். அப்படி நம்ம ஊரில் அப்படித்தானே சொல்லுவோம், மக்களைன்னு கூப்பிடுவாங்க. மக்களை, நீ எனக்கு அதிகமாக ஜோம் பண்ணணும் என்ன அப்படின்னா. ஒரு ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் கற்றுக்கொண்டது அன்னைக்கு தான். நான் ஜபிக்கிறவன் என்று சொல்லுகிறதை விட ஜபிக்க விரும்புகிறவன் என்று சொல்லுவேன். அப்போ அந்த மனிதர் ஒரு நாள் என்னை பார்த்து, அவருக்கு வயது 83. அப்போ என்னோடு இதை பேசும் பொழுது அவருக்கு வயது 83. நான் அவரை பார்த்து சிரித்தேன். ஏன்னா அவருக்கு நம்ம ஜோம் பண்ணுறதா, மகிமையான ஒரு தேவ மனிதர், மகிமையான ஒரு தேவ மனிதர், அவருக்கு போய் நம்ம எப்படி ஜோம் பண்ண முடியும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து, ஆமென், அப்படியே நான் சிரித்த முகத்தோடு அவரை பார்த்தேன். அவர் என்ன பரிதாபமாக பார்த்தார். என்னடா நீ, நான் உன்கிட்ட ஜோம் பண்ண சொல்கிறேன், ஆமென், நீ அப்படியே பெப்பரப்பேன்னு பார்க்குறியே என்ன அப்படிங்கிறது அவருடைய பார்வை என்னை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எப்போ அது சாத்தியப்படுமா அப்படின்னு. இல்லைப்பா, நீ எனக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னா. உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், சரி அப்படின்னா உங்களுக்கான எதுக்கு ஜோம் பண்ணணும், நான் உங்களுக்கு எதுக்கு ஜோம் பண்ணணும்? அவர் சொன்ன வார்த்தை தான் என்னை அதிர்ச்சி அடைய பண்ணிட்டு, எனக்கு இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஜோம் பண்ணு. நான் இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாக ஜோம் பண்ணணும். நான் இன்னும் அதிகமாக ஜோம் பண்ணணும், அதுக்காக நீ ஜோம் பண்ணு அப்படின்னா. எனக்கு சிரிப்புன்னா தாங்காது. ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு காதத்தை மொழி 2 காதத்தை மொழிக்கு குறை சொன்னாலும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியாது, அதனால் நான் 2வது சொல்ல மாட்டேன். அப்போ கவனிங்க, அவளுக்கு என்ன கிடையாது, ஒத்த காது இருக்கிறவ 2 காது இருந்தவளை பரியாசம் பண்ணினாள், 2 காது இல்லாதவளை பரியாசம் பண்ணினாள். அதை மாதிரி எனக்கு இவர் சொன்னது பார்த்து சிரிப்பே வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? இதில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களாப்பா? நான் அவரோட தங்கி இருக்கிறவன். அவர் ஒரு நாள் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? என்னிடத்தில் ஜெபிக்க சொன்னது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. என்னிடத்தில் ஜெபிக்க சொன்னது ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்திருந்தா நம்ம நாசுக்கா விட்டுடலாம், சரின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். என்னிடத்தில் ஜெபிக்க சொன்ன மனிதர் டெய்லி 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவர். இது லாய்க்கு படுமா பிரதர்? அவர் நம்மளை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுதா இல்லையா? நான் தோத்துறேன், அவருக்கு பாதி அளவு ஜெபம் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயம். நான் அவர் முகத்தை இப்படியே பார்த்தேன், என்னடா பார்க்குறேன்னு. அப்போ நான் சொன்னேன், எப்போ இதெல்லாம் சாத்தியப்படுமா? படணும் அப்படின்னா. படணும். அப்போ 83 வயதான ஒரு தகப்பனார் டெய்லி 8 மணி நேரம் ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆவல், ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் உங்களை கணக்கிட்டு கொள்ளுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். இன்னும் கிருபை, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். பாஸ்டர், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இனி என்ன பண்ணுறது? இன்னும் ஜெபம் பண்ணு. பாஸ்டர், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இப்போ என்ன செய்யறது? இன்னும் ஜெபம் பண்ணு. ஃபஸ்ட் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இப்போ என்ன செய்யணும்? இன்னும் ஜெபம் பண்ணு.